நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட கல்ச்சர்லாம் குறையாம சீர்வரிச தட்டுனா என்ன, நம்ம சொந்த பந்தத்தை எது இணைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது சீர்வரிச தட்டு தான். ஒரு கல்யாணம்னா கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் இருக்கும், காது குத்துனா காது குத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஒரு நிச்சயதார்த்தம்னா ஒரு நிச்சயதார்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாய்ஸ் இருக்கும். இப்ப இந்த கஸ்டமைஸ் டால் வந்து இப்ப ஒருத்தர் விலைக்கு வாங்கினா ஒரு 4000 ரூபாய் வருதுன்னா நம்ம வெறும் 500 ரூபாய்க்கு நம்ம வந்து ரெண்ட் கொடுக்குறோம். இந்த வளகாப்பெல்லாம் எப்படி எல்லாம் நடத்த முடியும், அது எப்படி எந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுங்கிறது அதுக்கு நம்ம சீர்வரிச தட்டு பண்ணிட்டு இருக்கோம். 100 ரூபா 90 ரூபா 80 ரூபா 150 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி எல்லா வகையிலுமே இதுல கிடைக்கும். சீமந்தம் வளகாப்பு எந்த வகையான சரி. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் தட்டு எடுத்துட்டு போனா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க, பார்க்கவே வந்து வித்தியாசமா இருக்கும். இப்ப இது மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ல மட்டுமே நிறைய ஐட்டம் வச்சிருக்கோம். நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே டெக்கரேஷன் மெட்டீரியல். அப்போ நீங்க ஒரு சீர்வரிச தட்டுக்குன்னு உள்ள வந்துட்டீங்கன்னா வேற எங்கேயும் போய் அங்க எங்க போய் எல்லாம் போய் அலைய வேண்டிய தேவையே இருக்காது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ரித்திக் ரிக்ஷால இருக்குங்க. ரித்திக் ரிக்ஷா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்வரிசை தட்டு தாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதே சீர்வரிசை தட்டுல பல விதமா சீர்வரிசைகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசை தட்டு அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா நம்மளுடைய பாரம்பரியம் தான் ஞாபகம் வரும். பொதுவாக இந்த சீர்வரிசை தட்டுலாம் எங்க பயன்படுத்துவாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லா இடத்துலையுமே வந்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஒரு வளகாப்பு, ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, ஒரு கல்யாணம், ஒரு நிச்சயதார்த்தம், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீர்வரிசை தட்டுகள் வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நிச்சயதார்த்தம் பண்றாங்க அப்படின்னா தட்டை மாத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்றதுக்கான சமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீர்வரிசை தட்டு வந்து நம்ம கொடுக்குறது. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம வந்து நிறைய பேர் பார்த்திருப்போம், பெரிய ஒரு கண்டெய்னர் லாரியில வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசை வந்து கொண்டு போனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் எதை குறைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது யார் அதிகமா சீர் வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கெத்து அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் அதை வந்து ஒரு பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த ரித்திக் ரிக்ஷா வந்து இந்த மாதிரியான சீர்வரிசை தட்டுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து நான் உள்ள பார்த்தேன், நிறைய கஸ்டமைஸ்டு சீர்வரிசை எல்லாம் இருக்கு, நிறைய பொம்மை எல்லாம் வச்சு புதுவிதமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மொத்தம் இவங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, இதோடைய பிரைசஸ்லாம் என்ன, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல மட்டும்தான் பண்றாங்களா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா பண்றாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்றேன், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. வாங்க இந்த ரித்திக் ரிக்ஷால இருக்க சீர்வரிசை தட்டுலாம் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணே. ஃபர்ஸ்ட் நம்ம ரித்திக் ரிக்ஷா பத்தி சொல்லுங்க. ஆனா ரித்திக் ரிக்ஷாங்கிறது நம்ம பையன் பொண்ணு பேரு. அந்த பொண்ணு பேர்ல நம்ம அந்த ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட கல்ச்சர்லாம் குறையாம சீர்வரிசை தட்டுனா என்ன, நம்ம சொந்த பந்தத்தை எது இணைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது சீர்வரிசை தட்டு தான். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெள்ளி தட்டெல்லாம் வாங்க முடியல, வெள்ளி தட்டுல நம்ம பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம வெள்ளி தட்டு மாதிரியே நம்ம தட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100கணக்கான டிசைன் வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாராவது பார்த்தா உங்களுக்கு வெள்ளி தட்டு இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது மாதிரி தான் இருக்கு. அதே ஃபுல்லா பியூர் சில்வர் மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி வெள்ளி தட்டு மட்டுமே எவ்வளவு டிசைன் வச்சிருக்கோம் நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரேக்க தான் இப்ப காமிச்சிருக்கேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அதே மாதிரி டாய்ஸ், அதாவது ஒரே ஒரு கல்யாணம்னா கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் இருக்கும். இது வந்து கல்யாணம்னா கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், காது குத்துனா காது குத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஒரு நிச்சயதார்த்தம்னா ஒரு நிச்சயதார்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாய்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனே பண்றோம். இப்ப நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்றோம்னு தெரியறதுக்காக, நம்மளோட மெமரி ஃபுல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் இப்போ எல்லாருமே கையில மொபைல் வச்சிருக்கனால இப்போ நம்ம வந்து நம்ம பாரம்பரியமும் டேக் கேர் ஆகக்கூடாது, அதே சமயத்துல வந்து ஒரு நம்ம ஃபங்க்ஷனும் அழகா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம நிச்சயதார்த்தம் ஒருத்தவங்க சர்ப்ரைஸா கூட நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம இது வந்து வெறும் சேல்ஸ் மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் இல்ல. நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆன் த ஸ்பாட்டுக்கு கஸ்டமர் எங்க இருக்காங்களோ அந்த ஸ்பாட்டுக்கே கூட நம்ம போய் பண்ணி நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது சேல்ஸ் மட்டும் இல்லாம ரெண்டலும் பண்றோம். ரெண்டல்னா எப்படின்னா இப்ப நம்மகிட்ட வந்து இப்ப இந்த ஒரு பொருள் இருக்குதுன்னா இப்ப அதோட காஸ்ட்லி, இப்ப இந்த கஸ்டமைஸ் டால் வந்து இப்ப ஒருத்தர் விலைக்கு வாங்கினா ஒரு 4000 ரூபாய் வருதுன்னா நம்ம வெறும் 500 ரூபாய்க்கு நம்ம வந்து ரெண்ட் கொடுக்குறோம். ஓகே. இது என்னன்னா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிதிச்சுமையை ரொம்ப பண்ணக்கூடாது அப்படிங்கறக்க, அதே சமயத்துல அந்த ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். அதனால வந்து அவங்களுக்கு என்னன்னா சரி இது வேணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மகிட்ட இருந்து ரெண்ட் கூட எடுத்துக்கலாம். இந்த ரெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம ஆன் த ஸ்பாட்டுக்கே போய் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு பெரிய கிராண்டா, இப்ப ஒரு ஜமீன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆன் த ஸ்பாட்லயே வந்து நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம்னா நம்ம அங்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்ப எல்லாம் இந்த கல்யாண வேலையில வந்து அவங்க தயார்படுத்திருக்கோம், அவங்கள சரிப்படுத்துறதுக்குமே அந்த டைமிங்கே சரியா இருக்கும்ல. அப்ப நம்ம இதுல போய் நம்ம வந்து ஒரு சீர்வரிசை தட்டுமே வந்து அவங்களே வந்து பண்ணிக்கிறதும் அவங்க வந்து அந்த நேரத்துல ரொம்ப அழகுபடுத்துறமே அது பண்ண முடியாத ஒரு காரணத்தினால நாம என்ன பண்றோம்னா அவங்களோட ஸ்பாட்டுக்கே போய், இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது,
அந்த நிச்சயதார்த்தத்துல வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து ஒரு மோதிரம் பார்த்தோம்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப இப்ப இது ஒரு 4 பேர் 3 பேர் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மோதிரம் மாத்தினா எப்படி இருக்கும்? அப்ப ஒரு போட்டோஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அந்த ஃபங்க்ஷனும் ஒரு ரொம்ப கலக்கட்டுன்னு வைங்களேன் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு ஆமா. அப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப நிச்சயதார்த்தத்துல மட்டும்தான் நம்ம நெருங்கிய சொந்தம் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்க வந்து ஒரு தட்டு எடுத்துட்டு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு போறாங்கன்னா நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்க தான் தட்டு எடுத்துட்டு போவாங்க. அப்ப அந்த மாப்பிள்ளை வீடோ இல்ல அந்த பொண்ணு வீடோ வந்து இப்போ இவங்கதான் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் போலுக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துல இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. அதையுமே நான் உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் இல்ல, இப்ப நான் வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ள வந்து உறுதி செய்யப்படுறதே வந்து அந்த சம்பந்தி தட்டு மாத்துவாங்க பாத்தீங்களா? அதுலதான் ஒரு கல்யாணமே உறுதி செய்யப்படுது. அப்ப இந்த தட்டுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். இப்ப அந்த தட்டுமே அதுதான் ரிஜிஸ்டர். சொல்ல போனா ஒரு தட்டு மாத்தியாச்சு அப்படின்னா அப்ப அந்த கல்யாணம் வந்து உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பேரே வந்து பாத்தீங்கன்னா நிச்சய தாம்பலம்னு வச்சாங்க. அதேதான், கரெக்டா சொன்னீங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு தாய்மாமன் ஒரு சீர், ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த தாய்மாமனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எப்படின்னா அந்த மாதிரி அந்த சீர்வரிசை தட்டை நம்ம எப்படி பண்ணலாம், எவ்வளவு பேர்த்த கூட்டிட்டு போய் பண்றோம், எவ்வளவு தட்டு பண்றோம் அப்படின்னு பாக்குறதா அவங்களோட வேலை. அப்ப அந்த மாதிரி தாய்மாமன் வந்து நம்ம வந்து ஒரு அக்கா பொண்ணோ இல்ல ஒரு தங்கச்சி பொண்ணோ ஊரை கூட்டி எவ்வளவு பேர் தட்டு எடுத்துட்டு போறாங்க, நம்ம எந்த மாதிரி இப்ப இன்னைக்கு தட்டை பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அடிஷனலா நம்ம எந்த மாதிரிலாம் இந்த சீர்வரிசையை அமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடை ஒரு வரும். அது மட்டும் இல்ல, அப்ப சீர்வரிசை தட்டு இதுக்கு மட்டும்தான் அப்படின்னா ஒரு வளகாப்பு அப்படி வச்சுக்கோமே. இப்ப இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வளகாப்புங்கிறது ஒரு வரமாய் போச்சு, உங்களுக்கே தெரியும். இப்ப அந்த வளகாப்பெல்லாம் எப்படி எல்லாம் நடத்த முடியும், அது எப்படி எந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுங்கிறதுக்கு அதுக்கு நம்ம சீர்வரிசை தட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அங்க வந்து ஜம்மு சிலூர் எல்லாம் பாத்தீங்களா, இங்க இந்த பிராஸ் பித்தளை இதெல்லாம், அதாவது ஒரு சீர்வரிசை தட்டுல எத்தனை வகையான தட்டுகள்லாம் உண்டோ அது அத்தனையுமே நம்ம கடையில் இருக்குது. புரியுதுண்ணா. அதே மாதிரி முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த சீர்வரிசை தட்டை பேஸ் பண்ணியே தான் இப்ப நம்ம ஒரு காது குத்து, கல்யாணம், நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி இது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பண்றோம். இப்ப ஒவ்வொருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு போன் பண்ணி, சார் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு ஆனா ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும், மஞ்சள் நீராட்டு விழா அந்த மாதிரி நீங்க நல்லா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த ஊரா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் சென்னையில இருந்து அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு நம்ம எங்க வேணாலுமே நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பசங்க நம்ம வச்சிருக்கோம், நம்ம வந்து அந்த அளவுக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க இந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப வர சென்னையில கூட பாருங்க ஃபுல்லாவே ஃபங்க்ஷனோட டேட் தான் எழுதி வச்சிருக்கோம். ஆமா, இதெல்லாம் எங்களோட ஈவென்ட் டேட் தான் நீங்க எழுதி வச்சிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தெரியும். இப்ப நம்ம அந்த கடையை பத்தி நம்ம என்னமே சொல்றோம் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண நம்ம இப்ப நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ட்ரேல இருந்து இப்ப இந்த சாரி, கல்யாணத்துக்கு சாரி எல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரேல இருந்து நம்ம சிங்கிள் பீஸ் கூட கொடுக்குறீங்க. ஒரு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, நேரடியா வந்து வாங்க முடியலனாலும் ஆன்லைன்லயே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்? இப்ப சுமாரா வந்து இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு போட்டு பாருங்க. இப்ப இது எல்லாமே ஸ்டோன், ஃபுல் ஸ்டோன் இருக்குதான், உள்ள பிராஸோட இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. பாத்தீங்கன்னா இது 750 வரும். 750. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கம்மியா தான் இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னா அவங்க வந்து ஒரு புடவை வச்சு கொடுப்பாங்க. இது ஒரு புடவை வச்சு, ஆமா, ஒரு புடவை வைக்கிறதுக்கு மட்டும் எவ்வளவு ஐட்டம் இருக்குன்னு பாருங்களேன். டிஃபரெண்ட் டைப் பாருங்க, நட்ஸுக்கு எவ்வளவு ஐட்டம் இருக்குன்னு பாருங்க. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல கேக்குறவங்க, ரொம்ப கம்மியா கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபைபர்ல, இது ஃபைபர் மட்டும் தான், இதுல சில்வர் கோட்டோட இருக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா, பாக்க அப்படியே வெள்ளி மாதிரியே தான் இருக்கும். ஆனா 100 ரூபா அந்த மாதிரி, 100 ரூபா, 90 ரூபா, 80 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா, அந்த மாதிரி எல்லா வகையிலுமே இதுல கிடைக்கும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சீர்வரிசை தட்டு நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க இருக்க எல்லா மெட்டீரியலும் கிடைக்கும். அதாவது வந்து பேக்கிங், டெக்கரேஷன் மெட்டீரியல் இருந்து சிங்கிள் டாய்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க விலைக்கு வாங்கினா வாங்கிக்கலாம். அதாவது நீங்க இதெல்லாம் பண்றீங்களா, நீங்க அதெல்லாம் விலைக்கு, ஆமா, அது விற்கவும் சேரும். இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு இதெல்லாம் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க டெக்கரேஷனே பண்ண வேண்டிய தேவையில்லை, ட்ரெஸ் போட்டா மட்டுமே போதும். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கப்பல் வந்து நீங்க ஒரு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி சும்மா ஆரத்தி பிளேட்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் இப்ப இந்த ட்ரோன் கேமரா எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறதுனால முதல்ல மாதிரி விளக்கெல்லாம் பயன்படுத்துறது இல்ல. அதுக்குமே நம்ம நிறைய என்ன வச்சிருக்கோம், இந்த லைட் வச்சிருக்கோம் மாப்பிள்ள. ஆமா, இப்ப இந்த மாதிரி ஒரு அழகழகா இப்ப ஆரத்தி எடுக்கும் போது அந்த ஆரத்தியோட அழகே வேற மாதிரி தெரியும்ல. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு போட்டோக்கு, வீடியோக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி அது மாதிரி இந்த லைட்டிங்குமே நிறைய விஷயம் வச்சிருக்கோம். அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட், இப்ப நம்ம கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு நம்ம வெறுமனையா நம்ம எதுவும் வெறுங்கையோட அனுப்புறது இல்ல, தேங்காய் பை அந்த மாதிரி கொடுப்போம்ல. அது மாதிரி இப்ப பாருங்க, வெள்ளி ஐட்டத்திலே பாருங்க, இதெல்லாம் விளக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரியே ஒரு எவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கோம் பாருங்க. இது சாம்பிள் வச்சிருக்கோம்.
இதுல நீங்க 500 பீஸ் 1000 பீஸ் கேட்டா கூட நம்மள்ட்ட கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பீஸ் சும்மா எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த பீஸ் பாத்தீங்கன்னா வெறும் கிராம் வந்து 6 ரூபாய்க்கு விற்கிறோம். ஆமா, இன்னைக்கு வெள்ளி வாங்கினீங்கன்னா இன்னைக்கு ஒரு 120 ரூபா வரும்ல ஒரு கிராமு. இப்ப இது வெள்ளி மாதிரியே இருக்குதா இல்லையா மட்டும் நீங்களே சொல்லுங்க. வெள்ளி மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஒரு கிராம் 6 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்க எவ்வளவு பீஸ் கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். இது வந்து மாடல் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் குத்து விளக்குல இருந்து பாருங்க எல்லா ஐட்டமுமே நம்மகிட்ட வச்சிருக்கோம். இது மாதிரி விளக்கு மட்டுமே நீங்க பாருங்க பல விதமான விளக்கு வச்சிருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன ஒண்ணு வேணாலும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்ப ஒரு கிராம இது ஒரு 40 கிராம் வந்துச்சுன்னா ஒரு 240 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி ஒரு இடத்துல கிஃப்ட் கொடுக்க முடியும்னா உங்களால நம்மளால கொடுக்க முடியும். ஒரு கல்யாணத்துக்கோ எதுக்கு வேணாலும் சரி. நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது எல்லா இதுலயும் இதுல ஏதாவது நீங்க உங்களுக்கு வெள்ளி மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கு வரவேற்பு கொடுத்தாலும் அதே மாதிரி இந்த பன்னீர் செம்பு சந்தனக்கிண்ணம் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பன்னீர் செம்பு சந்தனக்கிண்ணம் வந்து விதவிதமா நம்ம ஒரு நிறைய டைப்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு பன்னீர் செம்பு சந்தன கிண்ணத்தை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் ஒரு மாப்பிள்ளை வரவேற்கிறதா இருந்தா சரி, நம்ம விருந்தினர்களை வரவேற்கிறதுனாலும் சரி, இதை தாண்டி தான் உள்ளே போகும். அதே மாதிரி இந்த மாதிரி சந்தன கிண்ணம் பன்னீர் செம்பு எல்லாம் வந்து நீங்க சிங்கிள் பீஸா நீங்க விலைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த பன்னீர் செம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சந்தன கிண்ணம் பாருங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க இப்ப வெளியில போய் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. இப்ப ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்து வருஷத்துல ஒரு நாள் வரப்போறது இல்ல, என்னைக்கே ஒரு நாள் தான் வரப்போகுது. இப்ப அன்னைக்கு வந்து நம்ம புதுசா நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம மறுபடியும் அடுத்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால நம்ம வந்து இன்னைக்கு வெள்ளியே மேக்சிமம் யாருமே வாங்காம இந்த மாதிரிதான் எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உங்கள்கிட்ட நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களால பேட்டி கொடுக்க முடியும்னா கஸ்டமர் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல போய் என்ன பண்றோம்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ற இடத்துல வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, கீழே வச்சு நம்ம அப்படி எல்லாம் பண்றது இல்ல. இப்ப இன்னைக்குதான் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி எனக்கு ஒரு லோட்டஸ் தீம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால நம்ம இப்ப புதுசா ஒரு பேட்டர்ன் போட்டு நம்ம இப்ப ஒரு லோட்டஸ் தீமை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாட்டு வண்டியில இப்ப இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாட்டு வண்டினா ஒரு 10 மாட்டு வண்டி வச்சு இதெல்லாம் உங்களுக்கு வீடியோல எங்கள்கிட்ட நிறைய வீடியோ இருக்கு, அந்த வீடியோ உங்களுக்கு தர்றேன். நீங்க கஸ்டமருக்கு போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாட்டு வண்டியில ஃப்ரூட்ஸ் ஏத்திட்டு போன நம்ம பாரம்பரியமே மாட்டு வண்டி தானே. மாட்டு வண்டினால எல்லாத்துக்குமே அந்த ஃபங்க்ஷன்ல பிடிக்கும்ல. அந்த மாதிரி மாட்டு வண்டியில இன்னைக்கு மாட்டு வண்டி நம்ம பார்க்க முடியாது, மாட்டு வண்டியே பார்க்க முடியாது. இந்த மாதிரி 100கணக்கான மாட்டு வண்டி நாங்க வச்சிருக்கோம். இப்ப உங்கள்கிட்ட எல்லாமே காட்டமல் எல்லாமே எங்களோட குடோன்ல இருக்குது. அதே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு சாக்லேட் நம்ம எப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம், ஒரு அடையாளத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சாக்லேட்டை வந்து நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்கோம், ஒரு மாப்பிள்ளைய ஒரு பொண்ணு இந்த மாதிரி டெய்ரி மில்க் சாக்லேட் ஒரு டெக்கரேஷனோட அடையாளத்துக்காக காமிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி எந்த வகையான கான்செப்ட் தீம் பொம்மை வேணாலும் சரி, இந்த 16 சீமந்தம் வளகாப்பு எந்த வகையான தீம்னாலும் சரி. அதே மாதிரி என்னன்னா எல்லாமே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் என்னன்னு கேக்குறீங்களோ இதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து அந்த சீர்வரிசை தட்டு அலங்காரம் பண்ணக்கூடிய பொருளும் நம்மகிட்ட கிடைக்கும். அதாவது நீங்க தட்டும் கொடுக்குறீங்க, அது தட்டு அலங்காரம் பண்ற பொருளும் கிடைக்கும். இப்ப நீங்க எல்லாமே இப்ப ஒரு நீங்களே வீட்டுல உட்காந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப பாருங்க கலர் கலரா ஃபிளவர் வச்சிருக்கோம். இந்த தட்டு மேல வைக்கிற ஃபிளவர் தான் இதெல்லாம். இந்த ஃபிளவர் வச்சிருக்கோம், அந்த நெட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நெட் எல்லாம் வேற நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் யூனிக்கான எல்லா நெட்டுமே வச்சிருக்கோம், எல்லா ஃபிளவருமே நம்ம கடையிலேயே நம்மளே வச்சிருக்கோம். சரி, ஓகே. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த தட்டாவும் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த பொம்மையாவும் கொடுக்குறீங்க, அந்த பொம்மைக்கு திங்ஸும் கொடுக்குறீங்க. ஆமா, ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அதை பண்ண தெரியணும்ல, அது எப்படின்னா இப்ப அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கோச்சிங் எல்லாம் கூட நம்ம கிளாஸ் கூட எடுக்கிறோம். ஓ, நீங்க அதே கிளாஸ் எடுத்துட்டு நம்மகிட்ட கிளாஸ் எடுத்து நிறைய பேர் இதை பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இதே மாதிரி என்ன நினைச்சுன்னா அவங்களுக்கு பண்ண தெரியலன்னா கூட நம்ம ஒரு சிம்பிள் ஐடியா எல்லாம் கொடுத்துருவோம். அதையும் மீறி வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து இது மாதிரி எங்களுக்கு இல்லங்களா இப்ப பண்ண முடியாது, ரெடிமேடா. ஆமா, ரெடிமேடா பண்ண முடியாது. எங்களுக்கு அன்னைக்கு ரிலேஷனே நிறைய பேர் வருவாங்க. அதனால நீங்களே வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் தட்டு எடுத்துட்டு போனா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. பார்க்கவே வந்து வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்ம இது மாதிரி ஒரு தட்டை பேரு அலங்காரம் பண்றது மட்டுமே பிளேட் டெக்கரேஷன் அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம என்ன வேணாலுமே நம்ம இதை பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்க, இதை வச்சு ஒரு ஆரத்தி எடுக்கலாம், புரியுதுங்களா? இங்க வச்சு ஒரு ஆரத்தி எப்படி ஒரு ஆரத்தி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம விதவிதமா நம்ம என்ன வேணாலும் மாப்பிள்ளை அழைப்பு இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அதாவது மாப்பிள்ளை அழைப்பு பொண்ணு அழைப்புலாம் வந்து இன்னுமே நம்ம நிறைய டிஃப்ரெண்டா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எங்களோட லைவான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நான் உங்களை ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவேன். நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாருங்க, அந்த ஃபங்க்ஷன் பார்த்தா தெரியும். அதே மாதிரி நம்ம பார்டரா இருக்கட்டும், நம்ம எவ்வளவு மெட்டீரியல் வந்து நம்ம எவ்வளவு குவான்டிட்டி கேட்டாலும் சரி, எல்லா ஐட்டமுமே நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இங்க வச்சிருக்க சிம்பிள் சாம்பிள்னாலும் இது ரிலேட்டடா வந்து நம்ம நிறைய குடோன்ஸ் வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம். எவ்வளவு பீஸ் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இது மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ல மட்டுமே நிறைய ஐட்டம் வச்சிருக்கோம். நீங்க ஒரு சிங்கிளா ஒரு டாய்ஸ் வாங்கணும், நாங்களே பொம்மை எல்லாம் டெக்கரேஷன் பண்றோம், சாக்லேட் எல்லாம் டெக்கரேஷன் பண்றோம்னா இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை டாய்ஸ் எல்லாம் எல்லாமே நம்மகிட்ட நிறைய டாய்ஸ் கிடைக்கும். எந்த விதமான டாய்ஸ் வேணாலும் கிடைக்கும்.
இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே டெக்கரேஷன் மெட்டீரியல். அப்போ நீங்க ஒரு சீர்வரிசை தட்டுக்குன்னு உள்ள வந்துட்டீங்கன்னா வேற எங்கேயும் போய் அங்க எங்க போய் எல்லாத்தையும் அலைய வேண்டிய தேவையே இருக்காது, ஒரே இடத்துல கிடைக்கும். அதையும் மீறி நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த அன்னைக்கு வந்து எங்களால வந்து கண்டிப்பா எங்களால டெக்கரேஷன் பண்ண முடியாது, நீங்களே வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்ற கஸ்டமர் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பண்றவங்களும் நீங்க வந்து நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, நீங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து பண்ணி தருவீங்களா, சென்னையில வந்து பண்ணி தருவீங்களா அப்படிலாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு வந்து காலம் வந்து இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்ங்கிறது ரொம்ப எவ்வளவு ஈஸியா வேணாலும் எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாங்க வந்து பண்ணாத இடமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால நீங்க அதை பத்தி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்களா, செஞ்சு கொடுப்பாங்களா அப்படிலாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம எல்லா ஊர்லயும் வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இப்ப நீங்க வந்து எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பிரைஸ் ஸ்டார்டிங் நம்ம கிட்ட? இப்ப நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கீங்களேன். இப்ப ஒரு 21 தட்டு, அப்ப இன்னைக்கு விக்கிற ஆப்பிள் வந்து ஒரு கிலோ 250 ரூபாய்க்கு விக்குது. நீங்க என்ன மெட்டீரியல் காஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுபடிதான் நம்ம அந்த பில்லிங் நம்ம பண்ண முடியும். ஒரு அப்ராக்சிமேட் பாத்தீங்கன்னா ஒரு 11 தட்டுக்கு ஒரு 21 தட்டுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல வந்து நம்ம பண்ணாலும் ஒரு 45,000 to 50,000 வரும். அது வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அதாவது ஒரு மாட்டு வண்டினா 10 மாட்டு வண்டி, சைடுல குத்து விளக்குல இருந்து எல்லாமே பண்ணி நம்ம அதை பிரம்மாண்டப்படுத்துறதா நம்மளோட வேலை. முன்னாடி பண்ண போட்டோஸ் எதா இருந்தாலும் நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன், பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியும். கரெக்டா சொன்னீங்க. இப்ப நான் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டோஸ் வீடியோ நான் தர சொல்றேன். அந்த வீடியோல அதை அட்டாச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அது பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி தட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவு வந்து அந்த அளவுக்கு பிரைஸ் வந்து நமக்கு ஒரு காமனா கொஞ்சம் கம்மி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட டிரான்ஸ்போர்ட், நம்ம லேபர் காஸ்ட் எல்லாமே ஒண்ணு தானே. அதனால கொஞ்சம் தட்டு இன்க்ரீஸ் ஆக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். நம்ம வைக்கிற பழங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவோம். நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம எப்படி அந்த தட்டு, அந்த மாட்டு வண்டி, யானை, மயில், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வச்சிருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணி போட்டீங்கன்னா கஸ்டமருக்கு தெரிஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ ஏதோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டா பதில் சொல்றதுக்கோ அதுக்கான ஆட்கள் நம்ம இங்கேயே வச்சிருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு நம்ம சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்ப வேணும், எப்ப டைமிங், இது வரைக்கும் நம்ம எல்லா டைமிங்குமே என்னொன்னு டைமிங்க்கு கொடுக்கறதா நம்மளோட கரெக்டான பாலிசி. ஆமா, ஸ்பெஷலே அதான். ஏன்னா கஸ்டமர் வந்து எப்பவுமே வந்து வந்துருவாங்களா, வந்துட மாட்டாங்களான்னு ஒரு அச்சத்தோட இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதுக்கு எதுவுமே ஒரு ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாருமே வந்து ஒரு பயந்துக்க வேண்டிய தேவையில்லை. அதனால வந்து இப்ப நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கீங்கன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் நீங்க என்ன நான் போட்டிருக்க வீடியோல பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதே மாதிரிதான் நானுமே வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து எதை பத்தி யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. சீர்வரிசை தட்டு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வந்தா நம்மகிட்ட வந்து தாராளமா வந்து கொடுத்துட்டு உங்க வேலையை நீங்க வந்து அழகா பார்க்கலாம். அந்த வேலையை நாங்க ரொம்ப அழகா பார்த்து உங்க போட்டோ வீடியோக்கு எவ்வளவு அழகா இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாமளே பண்ணி தந்துருவோம். அது எங்களோட வேலை. இதே தவிர்த்து வேற என்னெல்லாம் பண்றீங்க? இது இல்லாம மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்பு, கோல் பயிறு, இப்படி பல்லாக்கு, அது மாதிரி எக்ஸெட்ரா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஒரு லிஸ்டா தர்றேன். அதை வந்து நீங்க லைவா வந்து நீங்க ஒரு திருப்பு அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை கண்டிப்பா இன்வைட் பண்றேன். நீங்க வந்து அழைச்சிங்கன்னா கண்டிப்பா தெரியும். இப்ப கூட நம்ம சென்னையில கூட நம்ம 17, 18, 19 நீங்க பேசிட்டு இருக்க நேரத்துல ஃபங்க்ஷன் இருக்கு. கண்டிப்பா நீங்க சென்னையில இருக்கனால நீங்க அந்த நேரத்துல கண்டிப்பா வர முடிஞ்சா நான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பா நீங்க வந்து ஷூட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது நீங்க ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தர சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு வேற என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கேட்டா கூட நீங்க வந்து நீங்க போன்ல கேட்டீங்கன்னா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம கடையை தேடி கண்டிப்பா வரலாம், இல்ல எங்கள்கிட்ட நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஓகேண்ணா. நீங்களே பார்த்திருப்பீங்க, அண்ணன் வந்து இந்த ரித்திக் ரிக்ஷால இருக்க எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாரு. நீங்க வந்து இங்க வந்து நான் இந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு இல்லாம நீங்க வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் தான், நீங்க இவங்களை இன்வைட் பண்ணீங்கன்னா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீர்வரிசை அந்த பெருசா இருக்கும் இல்லையா, அந்த பல்கா, அதாவது ஒரு எப்படி சொல்றது, தட்டு கணக்குல சொல்லுவாங்க. 10 தட்டு, 15 தட்டு, 20 தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு சீமந்தம், ஒரு கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பாக்குறதுனால இவங்க அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்றாங்க. இவங்க கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து இங்க வந்து ஒரு தட்டாவும் வாங்கலாம். அந்த தட்டு நீங்க வந்து டெக்கரேட் பண்றதுக்கான பொருளும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இவங்க வந்து இல்ல நாங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுவோம் அப்படின்னு இல்லாம இவங்க அதுக்கான திங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க வாங்கி நீங்க வந்து நீங்களே கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில். அதுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நான் டிஸ்பிளேல வந்து நம்பர் கொடுத்துட்றேன். இவங்க கிட்ட கால் பண்ணி நீங்களே வந்து அக்கா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கடை லொகேஷனு, நம்பரு, மேப்பு எல்லாமே கொடுத்துறேன். கோயம்புத்தூர்ல இருக்கும், தாராளமா விசிட் பண்ணுங்க. சென்னையில இருக்க ப்ரோ நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னா நீங்க தாராளமா கால் பண்ணுங்க. இவங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை வந்து ஒரு ஆச்சரியமா பார்க்கணும்,
உங்களை வந்து இது எங்க பண்ணீங்க, இது யார்கிட்ட பண்ணீங்க, இது சூப்பரா இருந்துச்சு, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்க வந்து உங்க ஃபங்க்ஷனை மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரித்திக் ரிக்ஷா கால் பண்ணுங்க. அவங்களுக்கு சூப்பரா பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத நான் வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நம்மளால வீடியோ எடுக்க முடியல, கஸ்டமர்ஸ் வந்து போயிட்டே இருக்காங்க. அதனால நீங்க வந்து தாராளமா இவங்க கிட்ட வந்து நீங்க என்கொயரி பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் என்கொயரி பண்ணீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குவீங்க, இல்ல உங்க ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணுவீங்க. உங்க ஃபங்க்ஷனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாவ் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. அதுல வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பா இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.